Good morning, students. This is Jayanti Miss from Social Department. Today we are going to see about Unit 7, Anti-Colonial Movements and the Birth of Nationalism. அதாவது காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் அதனுடைய தேசியத்தின் தோற்றமும்ல நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் பீசன் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். செகண்ட் பார்ட் கிரேட் ரிவோல்ட் பார்த்தோம். தேர்ட் பார்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது peasant revolts underground. First, Indigo Revolt 1859 to 60. Before synthetic dyes were created, natural indigo dye was highly valued by cloth makers around the world. Many Europeans employed peasants to grow the indigo when was processed into dye at the planters' factories. The dye was then exported to Europe. The peasants were forced to grow the crop. The British planter gave the cultivator a cash advance to help pay for the rent of the land and other costs. This advance needed to be repaid with interest. The planters forced the peasant grow indigo rather than food crops. At the end of the season, the planters paid the cultivators low prices for their indigo. Moreover, the small amount of the peasant earned was not enough to pay back the cash advance with interest. So, they fell into debt. However, the peasant again would be forced to enter into another contract to grow indigo. The peasants were never able to clear their debts. Debts were often passed from father to son. The Indigo Revolt began in 1859. The rebellion began as a strike as the peasant of a village in Bengal's Nadia district refused to grow any more indigo. The movement quickly spread to the other indigo growing districts of Bengal. The revolt then turned violent. The peasants, both Hindu and Muslim, participated in the revolt, and women armed with pots and pans fought alongside the men. Indian journalists in Calcutta wrote articles about the brutality of the planters. The 1860 play Nil Darban by Dina Bandhu Mitra did much to draw attention to India and Europe to the plight of the indigo growers. இன்னைக்கு பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளோட கிளர்ச்சிகள் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கருநீலச்சாய கிளர்ச்சி. அதாவது நம்ம இண்டிகோ கலர் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் கருநீல சாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1859 1860 வரைக்கும் நடந்துச்சு. அதாவது செயற்கை நீலச்சாயம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே இயற்கையான கருநீல கலர் சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களால் பெருசாக மதிக்கப்பட்டுச்சு. பல ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இண்டிகோ தோட்டக்காரர்களாக மாறுவதன் மூலம் தங்களோட செல்வத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணாங்க. அவர்கள் பார்த்திங்கன்னா இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை அவங்களோட வேலையில் அமர்த்தினாங்க. பின்னர் பார்த்திங்கன்னா அது சாயமாக தொழிற்சாலைகள்லேயே உருவாக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த சாயம் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா பிரிட்டனுக்கு அதிக அளவில் பெரும்பான்மையாக நீலச்சாயத்தை அனுப்பி வச்சு. இந்த முறையானது அடக்குமுறை சார்ந்ததாக இருந்துச்சு. விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த பயிரை பயிரிடுமாறு ரொம்ப கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஆங்கிலேய முகவர்கள் பார்த்திங்கன்னா பயிரிடுவோருக்கு என்ன நிலம் தேவையோ அந்த நிலத்துக்கான வாடகை அண்ட் இதர செலவுகளையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொக்க பணத்தை முன்பணமாக விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. பட் இந்த பணம் பார்த்திங்கன்னா வட்டியோட திரும்பி கட்டியே ஆகணும் அப்படிங்கிற பேரில் தான் அந்த பணத்தை கொடுத்தாங்க. அதாவது சாப்பிட்ற அந்த உணவு தானியங்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரையே பயிரிடணும் அப்படின்னு விவசாயிகள் மேலே ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. ஒவ்வொரு பருவத்தோட இறுதியிலும் பார்த்திங்கன்னா இண்டிகோ
பயிருக்கு மிக குறைந்த விலையே விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தாங்க. அதாவது ஆங்கிலேய முகவர்கள்னால் ஏஜென்ட்ஸ். அவங்க வந்து கொஞ்சமாக தான் பணம் கொடுத்தாங்க. இந்த குறைந்த தொகையை வாங்கிட்டு தாங்க ஃபஸ்ட்டு வாங்கின அந்த முன்பணத்தை விவசாயிகள்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க மேலும் மேலும் கடனாளியாக ஆனாங்க. இருந்தாலும் லாபம் கிடைக்காத நிலையிலும் மறுபடியும் இண்டிகோ பயிரையே பயிரிடணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுறாங்க. விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தக்கூட முடியவே இல்லை. அதனால் என்ன நிலைமை வந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா வாங்கின கடனே அவங்களோட பசங்க வந்து கட்ட வேண்டிய நிலை வந்துச்சு. அதாவது அவங்க தந்தை வாங்கிய கடன் வந்து மகன் மேலே சுமத்தப்பட்டுச்சு. இண்டிகோ கிளர்ச்சி பார்த்திங்கன்னா 1859 தொடங்குச்சு. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்தமாக அந்த ஃபார்மில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. வங்காளத்தில் நடியா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தில் அங்கேருந்த விவசாயிகள் பார்த்திங்கன்னா இனிமேல் இண்டிகோ வந்து நாங்கள் பயிரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த கிளர்ச்சி பின்னாடி வன்முறையாக வெடிச்சிருச்சு. இந்து அண்ட் முஸ்லீம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் அதிகமாக பங்கேற்றுக்கிட்டாங்க. குடத்தை வச்சுக்கிட்டோம் அண்டு உலோகத்தட்டுகளை ஆயுதமாக வச்சுக்கிட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா ஆண்களோட இந்த போராட்டத்தில் பங்கேற்றாங்க. ஆங்கிலேய முகவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர் நிறையா எழுதியிருக்காங்க. நீல் தர்பன், அதாவது இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் எழுதினார். இந்தியாவிலேயும் சரி ஐரோப்பாவிலேயும் சரி அங்கே வாழ்ந்த மக்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இண்டிகோ அப்படிங்கிறது கருநீல சாயம். அதாவது நம்ம சாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவுரி இலை அப்படின்னு சொல்லி ஒரு இலை இருக்கும். அந்த இலையிலேருந்து தான் அதை தண்ணியில் போட்டோம்னா ஒரு கருநீல கலரில் மாறும் அந்த இலை. அதுதான் பார்த்திங்கன்னா பின்னாடி அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, டெக்கான் riots 1875. Heavy taxation ruined agriculture. Famine deaths increased. The first recorded incident of rioting against the money lenders in the Deccan was in May 1875 in Suba, a village near Pune. Similar cases of riots were reported from close to 30 villages in Pune and Ahmednagar. The rioting was directed mostly at the Gujarat money lenders. Under the British rule, peasants were forced to pay revenue directly to the government. Also, under a new law, money lenders were allowed to attach the mortgaged land of the defaulters and auction of it off. This resulted in a transfer of lands from the cultivators to the non-cultivating classes. Trapped in the vicious cycle of debt and unable to pay the outstanding amount, the peasant was forced to abandon cultivation. செகண்ட் ரயாட் பார்த்தோம் அப்படின்னம்னா டெக்கான் ரயாட். அதாவது டெக்கான்னா தமிழில் தக்காணம் அப்படின்னு அர்த்தம். தக்கான கலவரங்கள் 1875 நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதிக அளவிலான வரி அதிகமாக போட்டதுனால வேளாண்மை பார்த்திங்கன்னா அங்கே பாதிச்சிச்சு. ஸோ பஞ்சத்தால் நிறைய உயிரிழப்புகள் அதிகமாச்சு. 1875 மே மந்தில் இந்த டெக்கானில் வட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்கு எதிராக கலவரங்கள் பூனா பக்கத்தில் உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதலாக பதிவாச்சு. பூனா அண்ட் அகமது நகர் பகுதியில் சுமார் 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக ரெக்கார்டில் இருக்குது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவங்களை குறி வச்சு தான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் நடந்திருக்கு. ஆங்கிலேய ஆட்சியின் கீழே விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த
கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. மேலும் புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமான வச்சு கடன் வாங்கப்பட்டுச்சோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியவருக்கு அனுமதி இதன் மூலமாக கிடைச்சிது. இதன் விளைவாக உழுது பிழைக்கணும் அப்படின்ட்டு அந்த வர்க்கத்திலிருந்து நிலம் அந்த உழுது தான் வாழணும் அப்படிங்கிற அந்த உழைப்பாளர்களிடமிருந்து உழைக்கவே தெரியாத அந்த வர்க்கத்துக்கு நிலம் கைமாற தொடங்கியச்சு. கடன் அப்படிங்கிற மாய வலையில் சிக்கிய விவசாயிகள் அவங்களோட நிலுவைத் தொகையை செலுத்த முடியாமல் பயிரிடுற வேலையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய அவல நிலை அவங்களுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் 7.4 The foundation of Indian National Congress. Rise of nationalism. The second half of the 19th century saw the emergence of national political consciousness among a new social class of English-educated Indians. The Indian intelligentsia played a critical role in generating a national consciousness by exposing a large number of people to the idea of nationalism, and various democratic aspirations. The flourishing of a print media, both the vernacular and the English, played a significant role in circulating such ideas. Even though they were numerically small, they had a national character and capacity to establish contacts on an all-India scale. They were working as lawyers, journalists, government employees, teachers, or doctors. They took the initiative to float political outfits such as Madras Native Association 1852, East India Association 1866, Madras Mahajana Sabha 1884, Pune Sarvajanik Sabha 1870, the Bombay Presidency Association 1885, and many others. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், அதாவது தேசியத்தின் எழுச்சி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற தமிழில் இந்திய தேசிய காங்கிரஸ், சரியா? அதில் ஃபஸ்ட்டு தேசியத்தோட எழுச்சி எப்படி இருந்துச்சுன்னா 19th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா இரண்டாவது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களோட புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு அதிகமாக பரவுச்சு. பல இடங்களில் பிரச்சாரங்கள் மூலமாக தேசம், தேசியம் அண்ட் பல்வேறு மக்களாட்சியின் உயர்ந்த லட்சியங்கள் பற்றிய கருத்துக்கள் அதிக எண்ணிக்கையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக முக்கிய பணியை இந்த அறிவாளர்கள் மேற்கொண்டாங்க. குடியுரிமை, நாடு பற்றிய கருத்து, குடியியல், சமூகம், மனித உரிமைகள், சட்டத்துக்கு முன் சமம், சுதந்திரம், அரசு அண்ட் தனியார் பற்றிய அந்த புரிதல், இறையாண்மை, மக்களாட்சி, இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றின நவீன எண்ணங்களை அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டார மொழி அண்ட் ஆங்கில அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி இது போன்ற கருத்துக்களை பரப்புவதில் முக்கிய பங்கு கொடுத்துருக்காங்க. எண்ணிக்கையில் அவங்க குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை கொண்ட அதிக இந்தியா முழுவதும் தொடர்புகளை உருவாக்குற திறன் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க வழக்கறிஞராகவும், பத்திரிகையாளராகவும், அரசு ஊழியர்களாகவும், ஆசிரியர்களாகவும், மருத்துவர்களாகவும் பணியாற்றினாங்க. சென்னை வாசிகள் சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, பம்பாய் மாகாண சங்கம் அண்டு பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தோம்னா எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கலோனியலிசம். One of the most significant contributions of early Indian nationalists was the formulation of an economic critique of colonialism. Dadabhai Naoroji, Justice Ranade, and Ramesh Chandra Dutt played a significant role in making this criticism about colonial economy. They clearly understood that the prosperity of the British lay in the economic and political subjugation of India. They concluded that colonialism was the main obstacle to the India's economy development. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். கிரிட்டிக் அப்படின்னா விமர்சனம் அப்படின்னு அர்த்தம். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவது தொடக்க கால இந்திய தேசியவாதிகள் அவங்களோட பங்களிப்புகளில் முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. அண்ட் தாதாபாய் நவ்ரோஜி,
ஜஸ்டிஸ் நீதிபதி ரானடே அப்படிங்கிறவர் அண்ட் ரமேஷ் சந்திர தத் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா காலனி ஆட்சியில் பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தை செய்கிறதையே முக்கிய வேலையாக வச்சுருந்தாங்க அவங்க. அண்ட் இந்தியாவை அரசியல் அண்ட் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வது தான் பிரிட்டிஷோட வளத்துக்கு ரொம்ப பேசிக்கானது அப்படிங்கிறத தெளிவாக அவங்க உணர்ந்திருந்தாங்க. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். The formation of the Indian National Congress in 1885 was intended to establish an all-India organization. It was the culmination of attempts by groups of educated Indians politically active in 3 presidencies, Bombay, Madras and Calcutta. A.O. Hume, that means Alan Octavian Hume, lent his services to facilitate the formation of the Congress. Umesh Chandra Banerjee was the first President, Indian National Congress. The first session of the Indian National Congress was held on 28 December 1885. The early objectives were to develop and consolidate sentiments of national unity, but also professed loyalty to Britain. The techniques included appeals, petitions and delegations to Britain, all done with the constitutional framework. Some of the key demands were the following: creation of legislative council at provincial and central level, increasing the number of elected members in the legislative council, separating judicial and executive functions, reducing military expenditure, reduction of home charges, extension of trial by jury, holding civil services exams in India as well as in England, police reforms, reconsideration of forest laws, promotion of Indian industries and an end to unfair tariffs and excise duties. அதாவது நம்ம சீல என்ன பார்க்க போகிறோம்னா குறிக்கோள்கள் அண்ட் வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க முன் வந்ததன் விளைவாக 1885 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாச்சு. பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா இந்த முக்கிய இடங்கள்ல இருந்து அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களோட குழுக்கள் தான் அவங்க மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அமைப்பாக உருவாச்சு. ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் தான் தன்னோட சேவையை இதுக்கு வழங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். 1885 டிசம்பர் 28 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் மீட்டிங் நடந்துச்சு. தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸோட ஆரம்ப கால முக்கிய குறிக்கோளில் ஒன்றா இருந்தது. பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்திருக்கவும் உறுதி இருந்தது. இதில் பிரிட்டனிடம் மேல்முறையீடுகள் செய்வது, மனுக்களை கொடுப்பது, அதிகார பகிர்வு இது எல்லாத்தையுமே ஆங்கிலேய அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற இது சம்மந்தப்பட்ட உள்ளிட்ட வழிமுறைகளை தான் காங்கிரஸ் ஃபாலோ பண்ணுச்சு. இதனுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னென்னா, மாகாண அண்ட் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குறது, சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது, 4th பார்த்திங்கன்னா இராணுவ செலவை குறைப்பது, 5th பார்த்திங்கன்னா உள்நாட்டு வரிகளை குறைப்பது, 6th நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது, 7th ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது, அண்ட் 8th காவல்துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வரது, 9th வன சட்டத்தை மறுபரிசீலனை செய்கிறது, அண்ட் லாஸ்ட்டாக இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு அண்ட் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் அதனுடைய கலால் வரிகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரது. இப்படிங்கிறது தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முக்கியமான கோரிக்கைகளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மிலிட்டன்ட் நேஷனலிசம். The methods of moderate leaders failed to yield any substantive change in the British attitude towards the moderate demands of early Indian nationalists. They were criticized by a group of leaders known as extremists. Instead of prayers and petitions, these militants were more focused on self-help. லாஸ்ட்டாக இதில் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தீவிர தேசியவாதம். அதுதான் மிலிட்டன்ட் நேஷனலிசம். தொடக்க கால இந்திய தேசியவாதிகள் பார்த்திங்கன்னா
மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களோட அணுகுமுறையை குறிப்பிடத்தக்க அளவில் மாறல அப்படிங்கிறதுனால மித தேசியவாத தலைவர்களோட திட்டங்கள் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களோட குழு அப்படிங்கிறத இவங்க பயங்கரமாக விமர்சிச்சுட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் அண்ட் பீசன்ஸோட ரிவோல்ட்ஸ் அண்டர் த க்ரௌனும் பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் சாப்டர் we will see in the next part. Thank you students.